கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீங்கள் நேர்மறையான சிந்தனையுடையவர்களாயிருங்கள். எதையும் நெகட்டிவாக யோசிக்காதீர்கள். எதை எடுத்தாலும் நேர்மறையாக யோசியுங்கள். ஏனென்றால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் நேர்மறையான சிந்தையை கொண்டவர். அவருக்குள் நெகட்டிவான சிந்தை கிடையாது. அவர் நேர்மறையான சிந்தையை உடையவர். அப்படியானால் நீங்கள் நேர்மறையான சிந்தை உடையவராக இருந்தால் நீங்கள் உங்கள் தேவனுடைய சிந்தை உடையவர்களாக இருக்கிறீர்கள். பாருங்களேன், செங்கடல் உங்களுக்கு எதிராக என்றால் நீங்கள் எதிர்மறையான சிந்தையுடையவராய் மாறிவிடுவீர்கள். ஆனால் உங்கள் கர்த்தர் அதை பிளந்து அதன் நடுவே பாதைகளை உண்டாக்குகிறபடினால் அவருக்குள் செங்கடல் என்பது நெகட்டிவான சிந்தனையை உண்டாக்காது. அப்படித்தான் எல்லா காரியங்களிலும் தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்பதனால் அவர் நேர்மறையான சிந்தனை உடையவராக இருக்கிறார். இப்பொழுது நீங்கள் உங்கள் பையிலே எந்த பணம் எடுத்து போக மறந்துவிட்டீர்கள். ஒரு கடையில் 100 ரூபாய் பொருள் வாங்குகிறீர்கள் என்றால் இப்பொழுது உங்களிடத்தில் பணம் இல்லை. நீங்கள் உடனே நெகட்டிவான சிந்தனைக்குள் போவீர்களா? இல்லை அல்லவா? நீங்கள் உங்கள் மனைவியிடமோ உங்கள் பிள்ளையிடமோ உங்கள் அப்பாவிடமோ ஃபோன் பண்ணி ஜிபே பண்ணிவிடுவீர்கள் அல்லவா? அந்த பிரச்சனை ஏன் உங்களுக்கு நெகட்டிவை உண்டாக்கவில்லை? உங்களால் அதை செய்ய முடியும் என்பதனால் அது உங்களுக்குள் நெகட்டிவை உண்டாக்குவதில்லை. அப்படித்தான் உங்கள் தேவனாகிய கர்த்தரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்பதனால் அவருக்குள் எதிர்மறையான சிந்தனைகள் கிடையாது. அவருக்குள் நேர்மறையான சிந்தனைகள் மட்டும்தான் இருக்கிறது. நீங்கள் அவருடைய பிள்ளையானால் உங்களுக்குள்ளும் நேர்மறையான சிந்தனை இருப்பதாக. நீங்கள் ஒன்றை கேட்கிறீர்கள், உங்கள் சூழ்நிலை எதிராக இருக்கிறது, அநேக ஆசைகளும் தேவைகளும் உங்களுக்கு இருக்கிறது, உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கிறது என்றால் நீங்கள் நேர்மறையான சிந்தனையுடையவர்களாக இருங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் நீக்கி உங்களை இளைப்பாறுதலுக்குள் கொண்டு வருவார் என்கிற நேர்மறையான சிந்தனையோடு இருங்கள். ஏன் நீங்கள் நேர்மையான சிந்தனை கொண்டிருந்தால் அதற்கு என்ன அர்த்தம் என்று தெரியுமா? நீங்கள் அவருடைய வல்லமையை விரும்புகிறீர்கள் என்று அர்த்தம். நீங்கள் உங்கள் கர்த்தருடைய வல்லமையை நாடுகிறீர்கள் என்று அர்த்தம். அப்போ உங்களுடைய இருக்கிற நெகட்டிவான சிந்தனை அவருடைய வல்லமையை மட்டுப்படுத்த பார்க்கிறது. அவர் கர்த்தரால் செய்ய முடியாது என்று மட்டுப்படுத்த பார்க்கிறது. நீங்கள் உங்கள் தேவனுடைய வல்லமையை மட்டுப்படுத்தாதீர்கள். நேர்மறையான சிந்தனையுடையவர்களாக இருங்கள். நீங்கள் கர்த்தரை மட்டுமல்ல அவருடைய வல்லமையும் நாடுகிறீர்கள் என்பதை அதனாலே நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதனால் நீங்கள் கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் தேடுங்கள். நேர்மறையான சிந்தனையுடையவர்களாக இருங்கள். தேவன் எல்லாவற்றிலிருந்தும் உங்களை விடுவிப்பார். ஆமேன்.